ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பெரியவா கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. பெரியவாளை கேட்டுக்கிட்டே இருக்க தோணுது நிகழ்ச்சிக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பெரியவாளோட அற்புதம் அளவில்லா விளையாட்டுடையான். ஸ்ரீராமச்சந்திரையர் அப்படின்னு பெரியவா பக்தர் ஒருத்தர் அவரோட அனுபவத்தை தான் இங்கே சொல்கிறார். ஆடுதுறை பக்கத்தில் மேலூர்னு ஒரு கிராமத்தில் 40 ஏக்கருக்கு சொந்தமான நிலக்கிழாராக அவர் இருந்தார். பொருளாதாரம் குறைஞ்சோன்னா 1933 வருஷம் பெரியவாள்கிட்ட சந்நியாசம் வாங்கிக்க விரும்புகிறதா சொல்கிறார். உடனே பெரியவா சொல்கிறா, சந்நியாசம் வாங்கிட்டு தான் ஆகணுங்கிறதுலாம் இல்லை, அதை எடுத்துக்காமலே மனசை கட்டுப்படுத்திட்டு வாழ்ந்தாலே துறவு போலவே இருக்கலாமே அப்படின்னு சொல்கிறார். அவரும் பெரியவாளோட ஆசைப்படியே தானும் துறவு நிலையோடு வாழலானார். ஸ்ரீமடத்தில் சில கைங்கரிகளை பண்ணிட்டு பூஜை முடிஞ்சப்புறம் வெள்ளி பாத்திரத்தை பெட்டியில் வைக்கிறது அப்படின்னு அதெல்லாம் பார்த்துட்டு அந்த அறையிலேயே தன்னோட வஸ்திரத்தை விரித்து படுத்துட்டு தூங்குறது தான் அவரோட வழக்கம். 1962 இளையாத்தங்குடியில் ஸ்ரீபெரியவா சாதுர்மாசி விரதத்துக்காக முகாமிட்டிருந்தார். அப்போது ஒரு நாள் பூஜைகள்லாம் முடிஞ்ச பூஜை பாத்திரம், நைவேத்தியமான சில பழம், ஏற்கனவே நைவேத்தியம் பண்ணியிருக்கிற பழம் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிரம்பு பெட்டியில் வச்சு பூட்டிட்டு சாவியை தன்னோட மேலாடையில் முடிச்சு போட்டுட்டு அந்த வஸ்திரத்தை விரித்து படுத்துட்டு தூங்கிடுறார். ராத்திரி 10 மணி இருக்கும். தேவக்கோட்டையிலேருந்து ஒரு தனி பஸ்ஸில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு எல்லாரும் வந்து இறங்குறா. மறுநாள் பூஜா கைங்கரியங்கள் செய்கிறதுக்காக அந்த பக்தர்கள் வந்திருக்கா. டார்ச் விளக்க வச்சுட்டு நம்ம பெரியவா அப்பொழுது ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தார். பஸ்ஸிலேருந்து இறங்கியவாளோட சத்தமும் குழந்தைகளோட அழுக்குறலும் அவருக்கு கேட்கறது. உடனே ஸ்ரீபெரியவா, வெளியே யாரோ வந்திருக்கா, குழந்தைகள் யாரோ சத்தம் கேட்கறது, போய் பார்த்துட்டு வா, சாப்பிட்டாச்சான்னு கேட்டுண்டு வா அப்படின்னு கஜானா சந்திரையரை அனுப்புகிறா. இவரும் போய் விசாரிச்சுட்டு அவள் பஸ்ஸு வர்ற வழியில் ரிப்பேர் ஆகிடுதான், அதனால் லேட் ஆகிடுத்துன்ட்டு இன்னும் ஒத்துன்னு சாப்பிடலையாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே நம்ம தாயினும் மேலான தயாநிதி, உடனே நீ போய் பூஜைக்கட்டில் மேலூர் மாமா படுத்துட்டுருப்பார், அவர் பக்கத்தில் கட்டுப்பெட்டி சாவி இருக்கும், சந்தடி செய்யாமல் அதை எடுத்து போய் பெட்டியை திறந்து அதில் உள்ள பழங்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டில் போட்டு பாராக்காரன்ட்ட ஒரு கத்தியை வாங்கி அவள்கிட்ட கொடு. நாளை அபிஷேகத்துக்கு தயிருக்காக வெள்ளி அடுக்கில் பால் தோச்சி வச்சுருப்பா, அதையும் எடுத்து சொம்பில் கொட்டி அதை குழந்தைகளுக்கு கொடுக்க சொல்லி தேவகோட்டைக்காரால்கிட்ட கொடுத்துரும். கட்டுப்பெட்டி சாவியை எப்படி வச்சுருந்தாரோ அப்படியே சத்தம் இல்லாமல் வச்சுட்டு வந்துடும் அப்படின்னு சொல்கிறார். போனவரும் மேலூர் மாமாவோட மேலாட முடிச்சிலேருந்து சாவியை எடுத்து பழங்களை எடுத்து பெட்டியை மூடி மறுபடியும் சாவியை மேலூர் மாமா வஸ்திரத்திலே முடிச்சு போட்டுட்டு தேவகோட்டைக்காரால்கிட்ட பழத்தையும் பாலையும் கொண்டு போய் கொடுக்குறார். மறுநாள் காலம்பரை மேலூர் ராமச்சந்திரையர் வெள்ளி பாத்திரங்களை பூஜைக்காக எடுத்தபோது அங்கே பழங்கள் இல்லாத பார்த்து கோவம் வந்துடுறது. ராத்திரி எந்த திருட்டு பயலோ மறுசாவி போட்டு பெட்டியை திறந்து பழங்களை எடுத்துன்னு போயிருக்கான் அப்படின்னு கம்பீரமான குரலில் கத்துறார். பக்கத்து ரூமில் இருந்த பெரியவா சொல்கிறா, ஐயர்வாள், நான் தான் கஜானா ராமச்சந்திரன்ற திருடனுக்கு உளவாளியாக இருந்து அவனை திருட சொன்னேன், ஆனால் அவன் மறுசாவிலாம் போடலை, உங்கள் சாவியை வச்சு தான் திருடனா அப்படின்னு வேடிக்கையாக சொல்கிறார். மேலூர் ஐயர், அபச்சாரம், பெரியவா என்னை மன்னிக்கணும் அப்படின்னு அவர் நமஸ்காரம் பண்ணுறார். ஸ்ரீபெரியவாளோட உலகம் யாவையும் ஆக்கலும் அழித்தலும் நிலை பெறுதலும்னு ஏன்னா அளவில்லா விளையாட்டுகள் ஒரு புறம் இருந்தாலும் இப்படியெல்லாம் கூட வேடிக்கையாக நம்ம பெரியவா இருப்பாளா அப்படின்னு நம்மளை நினைக்க வைக்கிற அளவுக்கு தெய்வம் எவ்வளோ எளிமையாக நமக்கு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கார் இல்லையா? இதுதான் நம்ம பெரியவாளோட மகிமை. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. பெரியவா கடாட்சம் பரிபூர்ணம்.